அடுத்தது செலக்ஷன், அடுத்தது வந்து ரெப்பிட்டிஷன். ஓகே, ஸோ சீக்வன்ஸ்ண்டா என்ன அப்படின்னா ஒரு ஆர்டர், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து அது வந்து எண்ட் ஆயிரும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டாஸ்க் கேட்குறோம், ஒரு கைட் மேக் பண்ண, ஒரு டெக்ஸ்ட் புக்குக்கு கவர் போட போகிறோம் அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ப்ராசஸும் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபைனலாக வந்து அவுட்புட் கிடைச்சோன்னா நாங்கள் முடிஞ்சிடும். ஸோ அதை பாருங்க, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறோம், ரைட்? ஸோ சீக்வன்ஸ் மாதிரி. அதாவது ஒரு ஸ்டெப் முடியும், ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம், பேப்பர் எடுத்து கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து அதுக்கு மேலே டெக்ஸ்ட் புக்கை வைப்போம், அடுத்த ஸ்டெப் வந்து அந்த கவரை வந்து டெக்ஸ்ட் புக்கு ஏற்ற மாதிரி மடிப்போம், அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்னது எங்களுக்கு தேவையான நேம் ஸ்டிக்கர் ஓட்டுவோம். ஸோ இது ஸ்டெப்பாக இருக்கு பாருங்க. ஸோ அதை சீக்வன்ஸ்ன்னு சொல்றது. அடுத்த செகண்ட் ஸ்டெப் வந்து செலெக்ஷன். ஸோ அந்த நேம்லேயே இருக்கு பாருங்க, செலக்ட், செலெக்ஷன். ஸோ இதுல வந்து புதுசா வந்து இந்த டிசிஷன் மேக்கிங்ன்ற ஒரு சிம்பிள் வந்து வரப்போகுது. ஸோ இதுல வந்து செலெக்ஷன் என்ன, செலக்ட் பண்றது. ஸோ இதுல நாங்க செலக்ட் பண்ண போறோம். அப்படியே எங்களோட ஃப்ளோ சார்ட் கண்டினியூவா போயிட்டு சீக்வன்ஸ் மாதிரியே போயிட்டு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டி வரும். இது இருந்தா என்ன நடக்கும், இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் த்ரூவா டிசிஷன் எடுத்து எது வந்து நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி எங்களோட ஃப்ளோ சார்ட்டை கண்டினியூ பண்றது. பட் இதுல பாருங்க, சீக்வன்ஸ்ல வந்து செலெக்ஷன் பண்ண வேண்டிய எந்த அவசியம் இல்லை. பாருங்க, இதுல நாங்க எஸ் ஓனோ ஏதாச்சும் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோமா, இல்ல. அதே மாதிரி ஒரு செகண்ட் எக்ஸாம்ல பாருங்க, இதுல நாங்க எஸ் நோ அந்த மாதிரி எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டி வராது. பட் செலெக்ஷன்ல வந்து எங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ்ல வந்து இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து உங்களுக்கு தந்திருந்தேன். அதாவது பாருங்க, டிசிஷன் மேக்கிங்ல எஸ் நோண்டு ரெண்டு இது இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள நீங்க வீடியோஸ்ல நான் அனுப்பியிருந்தேன். ஸோ கிளியரா எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ரெப்பிட்டிஷன்லையும் இந்த செலெக்ஷன் இருக்க போது. பட் என்ன நடக்கும் அப்படின்னா இதுல வந்து அதாவது செலெக்ஷன்ல வந்து ஒரே ஒரு டைம் தான் உங்களோட ஃப்ளோ சார்ட் வந்து ரன் ஆக போகுது. அதுவே ரெப்பிட்டிஷன்ல வந்து இந்த டிசிஷன் மேக்கிங்கை நாங்க செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எங்களோட ஃப்ளோ சார்ட் வந்து நிறைய தடவை ரன் ஆகும். அது ஒரு தடவையாகவும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட தடவையாகவும் இருக்கலாம், ரைட்? ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கும், ரைட்? ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது. பாய்ஸ், உங்களுக்கு சீக்வன்ஸ், செலெக்ஷன், ரெப்பிட்டிஷன் இந்த மூணு விஷயங்களோட பேசிக் விளங்கினா சரி. சீக்வன்ஸ் ஒரு ஃப்ளோ சார்ட்டை தந்துட்டு இது எந்த டைப்பான ஃப்ளோ சார்ட் அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மூணு ஸ்ட்ரக்சரும் ஒரு ஓகே உங்களுக்கு கிளியர் அப்படின்ட்டு எல்லாரும் ஓகேயா உங்களுக்கு? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்டால் நான் வேறு வேறு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி போடுவேன். ஓகே, பட் இது ஒரு ஈஸியான விஷயம். நீங்கள் மறுபடி நான் அனுப்பின அந்த வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேயா? ஸோ செலெக்ஷன், சீக்வன்ஸ், ரெப்பிட்டிஷன் இந்த ஃப்ளோ சார்ட்ல 3 டைப் இருக்கு. அந்த 3 டைப் செலெக்ஷன், சீக்வன்ஸ், ரெப்பிட்டிஷன். அதுக்கப்புறம் செலெக்ஷன்ல டிசிஷன் மேக்கிங் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் செலெக்ஷன்ல சீக்வன்ஸ்ல வராது. செலெக்ஷன்லயும் ரெப்பிட்டிஷன்லயும் வரும். பட் செலெக்ஷன்ல வந்து டிசிஷன் மேக்கிங் எடுத்து எஸ் எல்லாட்டி நோன்ற ஒரு சைட்ல போயிட்டு ஒரே ஒரு தடவையில ஃப்ளோ சார்ட் முடிஞ்சிடும். பட் ரெப்பிட்டிஷன்ல டிசிஷன் எடுத்தாலும் அது ஒண்ணுக்கு மேற்பட்ட தடவை ஃப்ளோ சார்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ பாய்ஸ் சொல்லுங்க, உங்களுக்கு சீக்வன்ஸ், செலெக்ஷன், ரெப்பிட்டிஷன் இது மூணுலேயும் ஓகே எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு டீச்சர் அப்படின்னு சொல்றவங்க எனக்கு சொல்லுங்க பார்ப்போம், அன்மியூட் பண்ணி. ஓகே, எனக்கு இதுல ஓகே அந்த சிம்பிள் அக்ரி ஸ்டார்ட். ஓகே டீச்சர். இன்புட்டுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு, அதுக்குள்ள நாங்க இன்புட்ஸ் எழுதுவோம். ப்ரொசஸ்க்குன்ற ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு, அதுக்குள்ள ப்ராசஸ் எழுதுவோம். இன்புட்டும் அவுட்புட்டும் ஒரே மாதிரி சிம்பிள் இருக்கும், ஸோ அவுட்புட் எழுதுவோம். ஸ்டார்ட்டும் எண்டும் ஒரே மாதிரி இருக்கும், அதுக்குள்ள நாங்கள் ஸ்டார்ட்னு எழுதுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் ஓகே. பட் அடுத்தது பாருங்க, ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங் அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இந்த ஃப்ளோ சார்ட்லயே வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப புது விஷயம். ஓகே, பட் நான் சொல்றத கவனமா கேட்கணும். ஓகே, என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் விளங்குதா? டீச்சர் நீங்க பேசுறது விளங்கல, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அப்படி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா பிள்ளைகள்? இல்ல டீச்சர். ஓகே, நாங்க செஞ்ச ஃப்ளோ சார்ட்டை வந்து ஸ்க்ரட்ச் டீச்சர் ப்ரோக்ராமிங். கோடிங் கிளாஸ்ல இருக்கேன். எஸ், அதாவது நாங்க இதெல்லாம் நாங்க வந்து என்ன ஜஸ்ட் வந்து ஒரு ஷீட்டில் எழுதி நாங்கள் ஃப்ளோ சார்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம். பட் இந்த ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராமிங் என்ன அப்படின்னா ஃப்ளோ சார்ட்டில் என்ன விஷயம் செஞ்சோமோ அதே விஷயத்த கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஓகேயா? ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராமிங்கோட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது ஹியூமன் லாங்குவேஜில் இங்கிலீஷ், தமிழ், சிங்கள அதே மாதிரி லாங்குவேஜஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஐசிடியில் வந்து
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகே, அதுல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங். ஓகேயா பாய்ஸ்? இப்போ உங்களுக்கு ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங் இந்த ஹெட்டிங்கோட மீனிங் உங்களுக்கு விளங்கிட்டா boys? Did you get idea about Scratch programming? What's the meaning Yes, of Scratch teacher. programming? Okay, anyone can tell the answer? What is Scratch programming? Scratch programming means it is a programming language. அதாவது Programming language. அதாவது கம்ப்யூட்டர்ல நாங்க கிரியேட் பண்ண போற ப்ரோக்ராமிங்க்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. ஸோ நாங்க இங்கிலீஷால ஒரு கட்டுரை எழுத போறோம் அப்படின்னா எங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவை. தமிழ்ல வந்து நாங்க ஒரு ஸ்பீச் செய்ய போறோம் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் தேவை. அதே மாதிரியே கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறோம் அப்படின்னா எங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. பட் இந்த ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு லாங்குவேஜ். ஓகே பாய்ஸ்? உங்களுக்கு ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங் என்னென்னு விளங்கிச்சா? அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேயா? ஸோ எல்லாருக்கும் இப்போ ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு விளங்கிட்டா? Yes, teacher. எஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்றது அனிமேஷன்ஸ் வீடியோஸ். உங்களுக்கு தெரியுமா? கார்ட்டூன்ஸ் அனிமேஷன்ஸ் வீடியோஸ் நீங்க Teacher, பார்த்துருப்பீங்க தானே? cartoon make பண்ணது. எஸ், வெரி குட். அதாவது Cartoon. கார்ட்டூன்ஸ் அனிமேஷன்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி Teacher, விஷயங்கள் நான் எல்லாம் செய்றேன் teacher. வெரி குட், வெரி குட். நீங்க செஞ்சதை வந்து எனக்கு பர்சனலா வந்து சென்ட் பண்ணுங்க. நான் வந்து ஓகே பார்த்துட்டு குரூப்ல போஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் சொல்றதை ஓகே. அதாவது அனிமேஷன்ஸ் வீடியோஸ், கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம் செய்யறதுக்கு யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங். ஓகேயா? இப்போ உங்களுக்கு ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங்கோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுறது? அனிமேஷன்ஸ் வீடியோ செய்யறதுக்கு. இப்போ ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கிளியரா பாய்ஸ்? இப்போ உங்களுக்கு யாராவது Yes, ஸ்க்ரஷ் teacher. ப்ரோக்ராமிங்? Thank you. So Scratch programming என்னன்னு கேட்டீங்க சொல்லலாம். Yes, Scratch A programming. programming language. Yes. First note வந்து it's a programming language. Second note வந்து we can use Scratch programming to create animations, videos or cartoons. ஓகேயா? ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங்கில் 2 நோட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஐ வில் சென்ட் நோட்ஸ் லேட்டர், ரைட்? ஸோ உங்களுக்கு நான் நோட்ஸில் எல்லாம் தருவேன். இப்போ ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட சப்ஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணுவோம். எஸ், இப்போ இங்கே நாங்கள் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஃப்ளோ சார்ட்டை யூஸ் பண்ணி ஒரு அனிமேஷன்ஸ் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ என்ன செய்ய போகிறோம்? ஃப்ளோ சார்ட்டும் தேவைப்படும், ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங்கும் தேவைப்படும். இது ரெண்டையும் வச்சு நாங்கள் அனிமேஷன்ஸ் வீடியோஸ் நிறைய கிரியேட் பண்ணலாம். ஓகே பாய்ஸ்? ஸோ நாங்கள் இந்த சப்ஜெக்ட்ல என்ன படிக்க போகிறோம்? 5.3க்கு அப்புறம் வர எல்லா யூனிட்ஸ்லையும் நாங்கள் என்ன படிக்க போகிறோம்? ப்ளீஸ் எனிவன் கேன் டெல் what we are going to study in 5.3? Programming Boys in- language. Yes. Which programming language? What's the name of the programming language? Scratch. Yes, Scratch program. Animation Yes. Introduction to Scratch programming Animation and programming. Yes, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அனிமேஷன்ஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. நாங்கள் இப்போ இந்த 5.3ல படிக்க போகிற விஷயம் ஒரு ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராமிங்கையும் ஃப்ளோ சார்ட்டையும் வச்சு ஒரு அனிமேஷன் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது. ஓகேயா? ஸோ நாங்கள் அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ பேசிக்கலி வந்து இந்த ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராமிங் வந்து பாருங்க, எங்களோட ஃப்ளோ சார்ட்டை வச்சு தான் நாங்கள் ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராமிங் கீறுறது. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ ஒரு ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராமிங் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு நிச்சயம் ஃப்ளோ சார்ட் தேவை. ஓகே, ஸோ நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராமிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, ஒரு ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராமிங்கை வந்து எப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் த்ரூவாக வந்து ஒரு ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராமிங் ட்ரா பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் கிளிப் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுவேன். ஓகே பாய்? ஸோ நீங்கள் இன்றைக்கு சப்ஜெக்ட் முடிஞ்சதும் உங்களுக்கு மேத்ஸ் பாடம் இருக்கு, ரைட்? அதை செய்யலாம். பட் நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு நான் என்ன செய்வேன்,
உங்களுக்கு நான் செஞ்சு வந்து அந்த வீடியோஸ் அனுப்புவேன், நீங்கள் அதை பார்க்கணும். ஓகே, ஸோ மற்றபடி இந்த ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங்கில் நிறைய விஷயங்கள் பெருசாக எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஓகே, ஸோ நான் 5 எங்களோட யூனிட் 5ல் வந்து ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங்கும் வேரியபிளும் ஒரே தியரி. ஸோ நான் அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோஸில் போடுவேன். அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லாட்டி நீங்கள் ஒரு அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ மற்ற கிளாஸில் வந்து கிரேட் 8, 9ன்றது ப்ரெசன்டேஷன். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒன்று சொல்ல போகிறேன் என்ன, இப்போ நாங்கள் டைப்பிங் லெட்டர்ஸ் எஸ்ஸேஸ் இந்த மாதிரி டைப்பிங் வேலைகள் செய்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரை வந்து வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஸோ உங்களுக்கு தெரியும் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரோட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்ட். ஸோ எல்லாருமே எம்எஸ் வேர்ட் வந்து நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எம்எஸ் வேர்டுன்ற என்ன, எம்எஸ் வேர்டு ஏன் யூஸ் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே பாய்ஸ்? ஸோ அதாவது டைப்பிங் சம்மந்தமான டைப்பிங் டாஸ்க், டைப்பிங் சம்மந்தமான லெட்டர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் பேப்பராக இருந்தாலும் சரி, ஒரு பேராகிராஃபாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டைப்பிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஸோ அதில் ஒரு உதாரணம் தான் எம்எஸ் வேர்ட். அடுத்தது வந்து எம்எஸ் எக்ஸல் இருக்கு. அதாவது அது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ரிப்போர்ட்ஸ் டோட்டல் பார்க்குறது, எஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ரிப்போர்ட் வேலை செய்யும், உங்களோட எக்ஸாம் ரிப்போர்ட் செய்வோம் தானே, டோட்டல், எவரேஜ், ரேங்க், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்னது ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம்னு இருக்கும். ஸோ நான் இதுக்கு நோட்ஸ் தரும்போது எல்லா சாஃப்ட்வேர்ஸோட எக்ஸாம்பிள்ஸோட நான் நோட்ஸ் தருவேன். ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்ன்றது உங்களுக்கு தெரியும், ப்ரெசன்டேஷன் பவர் பாயிண்ட். அதாவது நீங்கள் பார்ப்பீங்க சில டைம், நீங்கள் சில வீடியோஸில் பார்த்துருப்பீங்க பாருங்க. எஸ், அதாவது என்ன, ஒவ்வொரு ஸ்லைடில் வந்து எங்களோட பிக்சருக்கு சம்மந்தமான எங்களோட சப்ஜெக்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைடாக நீங்கள் சம்டைம் இப்போ எங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து உங்களுக்கு ஒரு என்னது ஒரு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது மேபி வந்து நீங்கள் கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து உங்களுக்கு என்னது ஸ்மார்ட் இதுலேயோ இல்லாட்டி உங்களுக்கு ப்ரொஜெக்டர்லேயோ சில வீடியோஸ் எல்லாம் காட்டுவாங்க, ரைட்? சிலது வந்து என்ன டைப் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்லைடாக அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. புக்கில் படிக்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து என்ன ப்ரொஜெக்டர் த்ரூவாக நீங்கள் செய்வீங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ ஏதாச்சும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்தரங்கோ செமினார் நடக்க போகுது அப்படின்னா ப்ரொஜெக்டர்ல வந்து ஒரு ஸ்லைடை தட்டி நோட்ஸ் எல்லாம் வாசிச்சு உங்களை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க சிச்சுவேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ அந்த இதுக்கு தான் யூஸ் பண்றது ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். அதாவது ப்ரெசன்டேஷன் செய்யறது, அது ஸ்லைடுன்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ நீங்க ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்ல என்ன செய்யலாம், நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்னது இன்புட் அவுட்புட் டிவைசஸ் சம்பந்தமான ஒரு ப்ரெசன்டேஷன் செய்ய போறீங்க. ஒரு என்னது உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒன்று நடக்குது, ரைட்? ஸ்கூல்ல வந்து எல்லாருக்கும் டீச்சர் சொல்லியிருக்காங்க இன்புட் அவுட்புட் டிவைசஸ் சம்மந்தமான ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யணும். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க, ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் அதாவது பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல போயிட்டு ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன் செய்வீங்க. முதலாவது இன்ட்ரோடக்ஷன் ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு உங்களோட நேம் எல்லாம் போட்டு அழகான பேக்ரவுண்ட் எல்லாம் போட்டு முதலாவது ஸ்லைட். ரெண்டாவது ஸ்லைட்ல வந்து கண்டென்ட்ஸ் என்னென்ன நீங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறீங்க அது போடுங்க. மூணாவது ஸ்லைட்ல வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து ஒவ்வொரு ஸ்லைடா போட்டு லாஸ்ட்ல வந்து எண்ட் அப்படின்னு ஸ்லைட் போடுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டா? பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் போடணும். பேக்ரவுண்ட்ஸ் மாத்தலாம், பேக்ரவுண்ட்ஸ் கலர்ஸ் மாத்தலாம், அதுல பிக்சர்ஸ் செட் பண்ணலாம். அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் செய்யறதுக்கு தான் பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். கொஞ்சம் விளங்கல. கொஞ்சம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? அதாவது பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் என்ன அப்படி, இப்போ வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ண்டா அதுல டைப்பிங், அதாவது டைப்பிங் சம்பந்தமான டாஸ்க் எல்லாம் செய்யறது தான் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஸோ அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் எம்எஸ் வேர்ட். ஸோ எம்எஸ் வேர்ட் சாஃப்ட்வேரை வந்து நீங்க ஓப்பன் பண்ணினா அதுல வந்து நீங்க ஒன்லி என்னென்ன டாஸ்க் செய்யலாம், டைப் பண்ற டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட்டர் டைப் பண்ணலாம், ஒரு எக்ஸாம் பேப்பர் டைப் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ஸ்டோரி டைப் பண்ணலாம், இல்லாட்டி என்ன செய்யலாம், எஸ் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஒரு லெட்டரோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு எஸ்ஸே இல்லாட்டி போயம், இந்த மாதிரி டைப்பிங் டாஸ்க் எல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஸோ வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எம்எஸ் வேர்ட், ஐ ஒர்க், பேஜ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு கம்ப்யூட்டர் லேபுக்கு போனா நான் வந்து என்ன சொல்றேன், ஒரு பேராகிராஃப் வந்து டைப் பண்ணுங்க பிள்ளைகள், இதை வந்து நீங்க எனக்கு அப்படியே கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னா நீங்க வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் ஒரு எக்ஸாம்பிள் தான் எம்எஸ் வேர்ட். ஸோ எம்எஸ் வேர்டுக்கு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி அதுல நீங்க டைப் பண்ணுவீங்க. ஸோ வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரோட மெயின் யூசேஜ் என்ன, டைப்பிங் வேலைகள் செய்யறது. ஓகேயா? உங்களுக்கு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் பத்தி உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஓகேயா?
ஸோ வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ல பெயிண்டிங் வேலைகள் செய்யலுமா? Yes, teacher. வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் பெயிண்டிங் வேலைகள் செய்யறதுக்காக அந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. No இல்ல. teacher. வேர்ட் Typing. ப்ராசஸிங் No teacher, only for typing. எஸ். அதே மாதிரி இப்போ எம்எஸ் பெயிண்ட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் DD இருக்கு. paint. எஸ். அந்த சாஃப்ட்வேர் என்னத்துக்கு யூஸ் பண்றது? பெயிண்டிங் But வேலைகள். teacher- ஃபார் எக்ஸாம்பிள் எஸ், நீங்க எம்எஸ் பெயிண்ட் சாஃப்ட்வேருக்குள்ள போனா அதுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம்? பெயிண்டிங், அந்த மாதிரி ஆர்ட்ஸ், கிராஃபிக், அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ்ல பிக்சர்ஸ்க்குறது, இந்த மாதிரி டாஸ்க் செய்யலாம். எம்எஸ் பெயிண்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்க லெட்டர் டைப் பண்ணுவீங்களா? பாய்ஸ், எம்எஸ் பெயிண்ட்ல போயிட்டு நீங்க லெட்டர்ஸ் No teacher. டைப் பண்ணுவீங்களா? இல்ல. எம்எஸ் பெயிண்ட்ல போயிட்டு நீங்க லெட்டர்லாம் டைப் பண்ண போறது இல்லை. ஏன்டா என்னென்னத்துக்காக என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணணும். டைப்பிங் வேலை செய்யறதுண்டா நீங்க என்ன செய்யணும்? எம்எஸ் வேர்டுக்கு போகணும். அதாவது பெயிண்டிங் அந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னா எம்எஸ் பெயிண்ட்டுக்கு போகணும். ஸோ அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் செய்யணும் அப்படின்னா நீங்க ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேருக்கு போகணும். அதாவது எம்எஸ் பவர் பாயிண்ட். ஓகேயா? ஸோ ஐமன், ப்ளீஸ் மியூட் யுவர் வீடியோ. So, okay. Now I am going to ask one question. M.A. Ahmad. M.A. Ahmad. M.A. Ahmad, please unmute your audio. இது ஒரு டாபிக்கை வந்து ப்ரெசன்டேஷன் பண்றதுக்கான ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக யூஸ் பண்றதா? Presentation. Yes. So, okay. Word processing software. What is the usage of word processing software? Words. Type. What's kind of task we can use? What kind of task we can use to word processing software? Okay, wait. Abdul Rahman, very good. Please mute. SM Imad is word processing software. அந்த word processing software யூஸ் பண்ணி நாங்க என்ன டைப்பான டாஸ்க் செய்யலாம்? வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ண Typing. டாஸ்க் செய்யறதுக்கு நாங்க பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். Typing. Presentation software. I am asking about presentation software. Typing வேலையில் செய்யறது வந்து word processing software. So நான் கேட்டது வந்து presentation software. அந்த presentation software நாங்க என்ன விதமான டாஸ்க் செய்யலாம்? Exam results எல்லாம் இது பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்தா அதை பத்தி நாங்க மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ஃப்ளோ சார்ட் பத்தி உங்க எல்லாருக்கும் ஒரு செமினார் வைக்க போறேன். வந்து செமினார்ல பாருங்க, ஒரு ப்ரொஜெக்டர்ல வந்து ஒரு சார் வந்து ஒவ்வொரு பேஜ் மாதிரி நிறைய விஷயங்கள் டைப் பண்ணி ஸ்கிரீன்ல நீங்க பாப்பீங்க. ஒவ்வொரு பேஜ் ஒவ்வொரு ஸ்லைடா சார் வந்து மூவ் பண்ணி செமினார் செய்வார். பாத்திருக்கீங்களா? Concentration. அதைத்தான் நாங்க ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் செய்யறாங்க, ரைட்? ஸோ நீங்க நல்லா எல்லாரும் கிளியரா ஐடியா எடுத்துக்கோங்க. ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது ப்ரெசன்டேஷன்ஸுக்கு, வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது டைப்பிங் வேலையில் செய்யறதுக்கு. ஓகே, ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. அதுல தான் நீங்க ரிப்போர்ட்ஸ் வேலைகள், அதை மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி சம், சப்ட்ராக்ஷன், இந்த மாதிரி என்னது எவரேஜ் பாக்குறது, ரேங்க் பாக்குறது, இந்த மாதிரி Presentation file. ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ்ல தரேன். ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் அப்போ நான் இந்த ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்ட எப்படி இன்ஸ்டால் பண்றது, தென் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேரை எப்படி வந்து யூஸ் பண்றது, அந்த ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்ல என்னென்ன டூல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி டாஸ்க் செய்யறது தான் நாங்கள் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம், ரைட்? ஸோ நாங்கள் இப்போ வந்து எங்களோட டெக்ஸ்ட் புக்கை பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் பாய்ஸ், கேன் யூ see the screen clearly? Yes, teacher. Yes, teacher. சாஃப்ட்வேர்ன்றது ஒரு ப்ராக்டிக்கல் செஷன், ரைட்? நீங்க இப்ப பாருங்க பிக்சர்ல ஒரு ப்ராக்டிக்கல் செஷன். ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அதுல வந்து நீங்க நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செமினார், நான் வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டை பத்தி எல்லாருக்கும் ஒரு செமினார் செய்ய போறேன்.
அதை போர்டில் நான் எழுதி செய்கிற மாதிரி என்ன செய்வேன், கம்ப்யூட்டரில் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அதில் தேவையான பிக்சர்ஸ் போட்டு தேவையான நோட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டைப் பண்ணி உங்களுக்கு ஒரு செமினாரில் என்ன செய்வேன், ப்ரொஜெக்டர் த்ரூவாக வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேபி வந்து நீங்கள் ஸ்கூலில் கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணினா ப்ரெசன்டேஷன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ அப்படி இல்லாட்டி நோ ப்ராப்ளம். நாங்கள் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் இந்த ஸ்லைடுன்னு சொல்கிறது, ஒரு ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ ஒன்றுமே யோசிக்க வேண்டாம், என்ன இது புது விஷயமா இருக்குது, ஒன்றுமே விளங்கல அப்படின்னு. எதுவும் ஈஸியானது. எம்எஸ் வேர்ட் நாங்கள் எப்படி, நான் உங்களுக்கு எம்எஸ் வேர்ட், அதாவது எம்எஸ் வேர்ட் வந்து ஒரு ப்ராக்டிக்கல், அதை நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் போட்டிருந்தேன் தானே பாய்ஸ், ஞாபகம் இருக்கா? எம்எஸ் வேர்டில் என்னென்ன டூல்ஸ் இருக்கு, எம்எஸ் வேர்டில் எப்படி டைப் பண்ணுறது, ஒவ்வொரு டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி அது வந்து எம்எஸ் வேர்ட், இது வந்து எம்எஸ் பவர் பாயிண்ட். ஸோ இதுலயும் எப்படி ஒரு ஸ்லைடை யூஸ் பண்றது, எப்படி ஒவ்வொரு டூல்ஸை யூஸ் பண்ண என்னென்ன டாஸ்க் செய்யலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து வீடியோஸா போடுறேன். ஸோ எல்லாரும் அது வந்து பாருங்க, ஓகே? மற்றபடி இந்த பவர் பாயிண்ட்ல வந்து எந்த நோட்ஸும் இல்லை, ரைட்? ஒவ்வொரு ஸ்லைடுல மீனிங் என்ன, அதாவது ஒரு எம்எஸ் வேர்ட் எடுத்துக்கொண்டா அதுல ஸ்லைடுன்னு சொல்றது, ரைட்? ஒரு புக் எப்படி பேஜஸ் இருக்கோ அதே மாதிரி பவர் பாயிண்ட்ல வந்து ஸ்லைடு இருக்கு, ரைட்? ஸோ ஸ்லைடுல என்ன நடக்கும், எப்படி ஒரு ஸ்லைட் வந்து கிரியேட் பண்றது, ஒரு ஸ்லைடுல எப்படி பேக்ரவுண்ட் போடுறது, பிக்சர் எப்படி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோ கிளாஸஸா போவேன். ஸோ எல்லாரும் என்ன செய்யணும், அந்த வீடியோஸை பாருங்க. ஸோ அந்த வீடியோஸை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அதை வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி டவுட் இருந்தா என்னட்டு கேளுங்க. பட் நான் வந்து உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டுக்கு நோட்ஸ் தந்துட்டேன். அதே மாதிரி ஸ்க்ரஷ் ப்ரோக்ராமிங்க்கு நான் நோட்ஸும் தருவேன். அந்த கிளாஸை வந்து வீடியோ கிளாஸஸாகவும் போடுவேன். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸாக போடுவேன். ஸோ எல்லாரும் கட்டாயம் செக் பண்ணணும், ஓகே? வந்து யூனிட் 7ன்றது தியரி, ஒரு நோட் சப்ஜெக்ட், ஓகே? அதை நாங்கள் இன்னைக்கு பார்க்கலாம், ஓகே? ஸோ யூசிங் இன்டர்நெட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், ஓகே? ஸோ இப்போ சொல்லுங்க, நெட்வொர்க், இன்டர்நெட், இந்த ரெண்டு வேர்டுமே யார் இது நாள் வரை கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்ட்டு யாராச்சும் இருக்கீங்களா? இன்டர்நெட் அப்படின்ற வேர்ட் வந்து டீச்சர் நான் இதுக்கு முன்னுக்கு கேள்விப்பட்டதே இல்லை. அதே மாதிரி நெட்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு வேர்டை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்ட்டு யாராச்சும் இருக்கீங்களா? இன்டர்நெட், நெட்வொர்க், இந்த ரெண்டு வேர்டுமே நாங்க டீச்சர் லைஃப்ல கேள்விப்பட்டதே இல்லை. இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறோம். அப்படி யாராவது இருக்கீங்களா? நோ டீச்சர். நோ, பிகாஸ் நாங்க இப்ப ஜூம் த்ரூவா படிப்பிக்கிறோம், ஸ்டடி பண்றோம், நாங்க டீச் பண்றோம், நிறைய நீங்க இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்றீங்க. ஸோ அதாவது இந்த சிச்சுவேஷன்ல வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது யூஸ் பண்ண முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது சின்ன பிள்ளைகள் அப்படி. மற்றபடி நாங்க சிச்சுவேஷன்ல வந்து இன்டர்நெட்ன்றது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் திங். அது உண்மையா போய் ஆல் ஆஃப் யூ அக்ரி ஆர் நாட், இன்டர்நெட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எஸ், அதாவது இன்டர்நெட்ன்றது எவ்வளவு யூஸ்ஃபுல் எங்களோட லைஃபுக்கு பாருங்க. எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ், எவ்வளவு விஷயங்களை வந்து நாங்க சர்ச் பண்ணி கொள்ளலாம். நாங்க இருந்த இடத்துல இருந்தே உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் நாங்க இன்டர்நெட் த்ரூவா நாங்க பார்க்கலாம். அது உண்மையா போயா? எல்லாரும் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ரி பண்றீங்களா இல்லையா? ஸோ நாங்க பிஃபோர் வந்து நெட்வொர்க்னா என்னன்னு பார்க்கலாம், ரைட்? ஸோ நீங்க இதுல பாருங்க, நெட்வொர்க்ன்ற ஒரு சிம்பிள் விஷயம். அதாவது ஒன்னுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸை வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றது, அதைத்தான் நாங்க நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். பாருங்க, இதுல வந்து 5 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. பாருங்க, எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் இருக்கு. அது எப்படி கனெக்ட் ஆகுறது அப்படின்றது நாங்க அப்கமிங் சப்ஜெக்ட்ல பார்க்கலாம், ரைட்? ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க இப்போ ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன பாருங்க, நோட்ஸ் வாசிப்போம். A network that consists of 2 or more computers can be considered as a computer network. So இப்போ எனக்கு சொல்லுங்க, what is computer network? It means interconnected between 2 or more computers. ஓகே, அதாவது ரெண்டோ இல்லாட்டி ரெண்டுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகியிருந்தா அதை நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களோட கம்ப்யூட்டர் லேப் எடுத்துக்கொண்டா அதுல நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும்.
ஸோ அதையும் நாங்கள் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணா அதெல்லாம் ஒரு நெட்வொர்க்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ நெட்வொர்க்னு என்னென்னு வந்து ஐடியா வந்துட்டா? ஸோ வாட் இஸ் நெட்வொர்க் அப்படின்னா உங்களுக்கு என்ன, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸை வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றது தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ இங்கிலீஷ்ல சொன்னா நெட்வொர்க் மீன்ஸ் interconnected between 2 or more computers together. ஓகேயா? ஸோ உங்களுக்கு நெட்வொர்க்னு என்னன்னு விளங்கிச்சா பாய்ஸ்? ஸோ நெட்வொர்க்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டா நெட்வொர்க் என்ன கனெக்ட் பண்றாங்க. அது ஒரு 2 கம்ப்யூட்டர்ஸோ இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் எவ்வளவு இருந்தாலும் சரி ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணால் அது நெட்வொர்க். ஸோ ஸ்கூலில் உள்ள கம்ப்யூட்டர்ஸ்ல ஸ்கூல் நெட்வொர்க் இருக்கும், ரைட்? ஸோ ஸ்கூலில் பாருங்க பிரின்சிபல், செக்ஷன் ஹெட், மற்றது கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருந்தா அது ஒரு நெட்வொர்க். பாய்ஸ் செக்ஷன்ல ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இருக்கு. அதே மாதிரி கேர்ள்ஸ் செக்ஷன்லையும் என்ன பிரின்சிபல், என்ன செக்ஷன் ஹெட், அட்மினின்ல உள்ளவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ் இவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணினா அது ஒரு நெட்வொர்க், ரைட்? ஸோ இன்டர்நெட்ல என்ன அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நெட்வொர்க்ஸும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றது. ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்கணும் நெட்வொர்க்குக்கும் இன்டர்நெட்டுக்கும். நெட்வொர்க்ஸ்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றது. இன்டர்நெட்னா 2க்கு மேற்பட்ட நெட்வொர்க்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றது. ஸோ இதுல வந்து லார்ஜ் வந்து நெட்வொர்க்கா இன்டர்நெட்டா, எது பெரிய விஷயம்? லார்ஜ் ஹியூஜ் வந்து இன்டர்நெட் ஓ நெட்வொர்க்? Yes. Why internet is very huge than network? What is the reason? Because நெட்வொர்க்ல வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுவோம். பட் இன்டர்நெட்ல பாருங்க அப்படி நிறைய நெட்வொர்க்ஸையே ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றது அப்படின்னா ஒரு நெட்வொர்க்ஸ்ல நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அப்ப நிறைய நெட்வொர்க்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணும்போது பாருங்க நெட்வொர்க்கை விட இன்டர்நெட் எவ்வளவு லார்ஜான ஒரு விஷயம். ஓகே? ஸோ இப்போ உங்களுக்கு நெட்வொர்க்குக்கும் இன்டர்நெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் விளங்கிட்டா பாய்ஸ்? நெட்வொர்க் இன்டர்நெட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்றது விளங்கிட்டா இல்லையா? ஸோ இதுல பார்ப்போம் ஒரு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நாங்க என்னென்ன எங்களுக்கு யூசேஜ் இருக்கு. வீடியோஸ் வாட்ச் பண்ணலாம், மியூசிக் லிசன் பண்ணலாம், மெயில் சென்ட் பண்ணலாம், அதாவது இன்டர்நெட்ல ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம், மேப்பை வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணலாம், கூகுள் மேப், வீடியோ கான்ஃபரன்சிங் செய்யலாம். அதாவது நாங்கள் கூட இப்போ பாருங்க ஜூம் கிளாஸஸ் த்ரூவா வீடியோ கான்ஃபரன்சிங் செய்யலாம், கம்ப்யூட்டர்ஸ்ல கேம்ஸ் விளையாடலாம். ஸோ இதெல்லாம் பாருங்க சர்வீசஸ், அதாவது இன்டர்நெட் மூலம் எங்களுக்கு கிடைக்கிற சர்வீசஸ், ரைட்? வாட்ச் வீடியோஸ், லிசன் மியூசிக், சென்ட் மெயில்ஸ், வீடியோ conferencing, computer games, buy goods and services through internet, அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் த்ரூவா. ஸோ இதெல்லாம் நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். ஓகேயா? ஸோ இப்போ எனக்கு சொல்லுங்க, யாருக்கு சொல்லலாம்? வாட் ஆர் tell 3 services provided by internet? Who can tell the answer? Just three services. Who anyone can tell? 3 services provided by internet. ஒரு இன்டர்நெட் த்ரூவா எங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் கிடைக்குது, என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு யூசேஜ் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க பாப்போம். Map observation. Yes. வேற? Send email. Can play games. Computer game, video Then Meetings. meetings, video Video conferencing. Yes. buying good, Video conferencing. online shopping, Online shopping. watching video. Yes. Yeah, watching videos through in YouTube, right? Yeah. Anything else? Video through Google. Yes, அதாவது ஒரு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நிறைய விஷயம் சர்வீசஸ் இருக்கு. இதுல சில சர்வீசஸ் தந்திருக்காங்க, அதை நீங்க ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு யாருக்கு சொல்லலாம் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்? Who can explain what is network and what is internet? So boys, if I ask any questions, please respond. Okay? So எங்களோட கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்கு. ஸோ நான் ஒருத்தங்களோட பேர் சொல்லி கொஷின்ஸ் அண்ட் வாட் இஸ் இன்டர்நெட். ஸோ இது புது விஷயம், நீங்க இன்றைக்கு தான் படிச்சது, சரியோ பிள்ளையோ
உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு சொல்லுங்க. So who can explain? So you can explain in Tamil, okay? No problem. Okay, who can Teacher. tell? Yours name என்னம்மா உங்களோட? ஆஷிஃப் ரிஹான். வெரி ஆஷிஃப் ரிஹான், வெரி குட். ஓகே, சொல்லுங்க. நெட்வொர்க்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன? வாட் இஸ் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்? நெட்வொர்க்னா இந்த Yes. 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகுறது தான் நெட்வொர்க். அதாவது 2 இல்லாட்டி 2க்கு மேல எவ்வளவு இருந்தாலும் ஓகே. குறைஞ்சது 2 சரி இருக்கணும். ஓகே ஓகே, வெரி குட். இப்ப இன்டர்நெட்னா என்ன? இது லார்ஜ் நம்பர்ல கூட கூட கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகுறது தான் இன்டர்நெட். ஸோ நீங்க அதை விட நீங்க அதுவும் ஓகே, பட் நீங்க இப்படி சொல்லுங்க. நெட்வொர்க்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்றது. இன்டர்நெட்னா நிறைய நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்றது. இப்போ உங்களுக்கு ஓகே தானே? இப்ப ஈஸியா விளங்குது தானே? ஓகே, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் நெட்வொர்க்னா என்ன அப்படின்றது. டீச்சர் கொஞ்சம் சொல்ல மாட்டேன், ரிப்பீட். எஸ், அதாவது நெட்வொர்க் அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றது. பட் இன்டர்நெட்னா என்ன அப்படின்றது நிறைய நெட்வொர்க்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றது. இப்போ உங்களுக்கு ஐடியா இல்லைங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. கம்ப்யூட்டர்ஸ்னா ஜஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் தான் இன்டர் கனெக்ட் பண்றது. பட் இன்டர்நெட்னா என்ன, அப்படி கனெக்ட் பண்ண நெட்வொர்க்ஸ், நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்குமே, அந்த நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றது. பாருங்க பிக்சர்ல இதுல ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி நெட்வொர்க்னு போட்டிருக்காங்க. பாருங்க இதுல இது ஒரு நெட்வொர்க், அதுக்கப்புறம் இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க். பாருங்க 3 நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டோட. ஸோ இப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம் இன்டர்நெட்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இன்டர்நெட்னா இப்போ என்ன? நெட்வொர்க்கோட நெட்வொர்க் கனெக்ட் வெரி பண்ணா குட், இன்டர்நெட். வெரி குட். அதாவது மோர் தேன் 2, அதாவது நிறைய நெட்வொர்க்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணா அது இன்டர்நெட். நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணா நெட்வொர்க். ஓகே, இப்போ உங்களுக்கு நெட்வொர்க், இன்டர்நெட் இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இப்போ விளங்கி. ஓகே, ஸோ வெரி குட். ஓகே, ஸோ அடுத்தது பார்ப்போம் www. ஸோ நீங்க எல்லாருமே கேள்விப்படுறீங்க www.com. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே? Yes, அதுதான் நாங்க படிக்கிறோம். ஓகே பாய். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க இன்னைக்கு புதுசா படிச்சதால நிறைய பேருக்கு கன்ஃபியூஸா இருக்கும். நெட்வொர்க் என்ன, கம்ப்யூட்டர் இன்டர்நெட் என்னன்றதெல்லாம் நிறைய கன்ஃபியூஸா இருக்கும். நோ ப்ராப்ளம், நீங்க எவ்வளவு டவுட் வந்தா என்கிட்ட கேளுங்க. 3 விஷயம் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லி தந்திருக்கேன். ஓகே, ஸோ நீங்க இதுல டவுட் இருந்தா கட்டாயம் என்கிட்ட பர்சனலா கேளுங்க. ஸோ இது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றது. இன்டர்நெட்னா என்ன, நிறைய நெட்வொர்க்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றது. இவ்வளவு விஷயம், ரைட்? எஸ் ஒண்ணுக்கு மேலான நெட்வொர்க் கனெக்ட் பண்றது. எஸ், அது ஒண்ணுக்கு வந்து மேற்பட்ட Teacher, நெட்வொர்க் WhatsApp is network or internet? வாட்ஸ்அப் வந்து என்ன பாருங்க, நாங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தான் நாங்க பாருங்க, நாங்க இப்போ கம்ப்யூட்டர்ஸ் ஒன்னோட ஒன்று ஒரு ஏரியால கனெக்ட் பண்றதா நெட்வொர்க். ஸோ பட் நாங்க ஒரு மொபைல் போன் எடுத்துக்கொண்டா பாருங்க, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நாங்க இங்க இருக்க அவங்களோட பேசலாம். ஒரு மொபைல் போனோட ப்ளீஸ் பாய்ஸ், நாங்கள் கிளாஸஸ் நடக்கும்போது நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி எங்கட நாட்டில் இல்லாமல் ஒரு இன்னொரு நாட்டில் உள்ளவங்களோட பேசுறது அப்படின்னா அது ஒரு இன்டர்நெட் த்ரூவாக தான் அது நடக்கும். ஓகேயா? ஸோ மொபைல் ஃபோன் வந்து நெட்வொர்க் இன்டர்நெட் அப்படி நீங்கள் எடுக்கக்கூடாது. நெட்வொர்க், இன்டர்நெட் இந்த 2 விஷயமும் என்னென்னு தான் எடுக்கணும் ஒழிய கம்ப்யூட்டர்ஸை மட்டும்தான் நெட்வொர்க் செய்யலாம், மொபைல் ஃபோன்ஸுக்கெல்லாம் நெட்வொர்க் இருக்காது, மொபைல் ஃபோன்ஸை வச்சு இன்டர்நெட் யூஸ் பண்ணது அப்படி நீங்கள் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணினா நாங்கள் இருக்கிற இடத்த தவிர எங்களை விட்டு தூரம் இருக்கிற எந்த ஒரு நாட்டில் உள்ளவங்களோடய நாங்கள் பேசிக்கொள்ளலாம். ஸோ அது வந்து என்ன, நிறைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ன்றது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நாங்கள் மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணலாம், ரைட்? ஸோ இது புது பாடம், உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸாக இருக்கும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, டவுட் உள்ளவங்க எனக்கு கேட்குறாங்க. இப்போ வாசிங்க, எல்லாத்தையும்